15,000 கேட்கணும். ஆமாம், நான் பார்த்தேன், ஏர்போர்ட்டில் பார்த்தேன். என்ன சம்பவம்னா இப்போ நாங்கள் வந்த நேரம் அம்மா இல்லை, அவள் வளர்ந்துட்டு போல. நீங்கள் கட் அடிச்சிட்ட, நீ ஸ்கூல் கட் அடிச்சிட்ட. இத்தனை வயசு எனக்கு விரல் சூப்பரேன். வந்த உடனே சில வீடுகளில் எல்லாம் பட்டி தரைக்கிற வண்டி ஜோசிமே என்ன நல்ல செவிலனியாப்பா. ஐயோ, இங்கே உங்களை மாதிரி குஞ்சு குட்டி ஆகல் நிற்கணும். இளநீ என்ன வேறு இருக்கு? ஆமா, இளநியை விட தலை பெருசா இருக்கு. கடைசி எப்ப புதுக்குடிப்புக்கு வந்தீங்க? உண்மையாவா? முதலாளியான ஆளை பிடிக்க முடியல. கொஞ்சம் வயசு குறைஞ்ச மாதிரி கிடக்கு. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோம்னா இது எந்த ரோட்டுன்னு தெரியுமா உங்களுக்கு? பூனகிரி வீதியூடாக பரந்தன் கிளிநொச்சி போகிற வீதியில் நிற்கிறோம். எங்கனாக்கு பக்கத்தில் யார் நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா செல்வம் அண்ணா. நீங்கள் சொல்லல, நான் பேரை சொல்லிட்டேன். சரி, அண்ணா அண்ணா வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தவர். அவர்கிட்ட காணி விற்கிற சம்மந்தமாக நாங்கள் போட்டிருப்போம். இன்றைக்கு நாங்கள் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு அங்காள பக்கம் போகிறோம். யாழ்ப்பாணம் ஒரு பரபரப்பான இதாக இருந்திருக்கு. என்ன அதோட கணக்க மாற்றங்களை நீங்கள் கண்டிருப்பீங்க. இன்றைக்கு ஒரு கிராமிய வாழ்க்கை, ஒரு கிராமிய நகர் நோக்கி போகிறோம். முக்கியமாக நாங்கள் புதுக்குடியிருப்பு போகிற வண்டிக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். ஜெரிண்ட விட்டால் கட்டாயமே போவோம். அப்போ இங்கேருந்து அப்படியே வலிக்கிட்டு கிட்டத்தட்ட அங்கே எடுக்கல. இங்கே வந்த அப்புறம் நான் வீடியோ எடுக்க தொடங்கினேன். அண்ணா என்ன நினைக்கிறீங்க? ஓகே, நல்லா இருக்கு. ராசாத்தியை வீடியோவில் பார்த்துட்டு இன்றைக்கு ராசாத்தியில் வாங்கிட செய்கிறேன். வேண்டாம் இதான் அப்போ இதில் பார்க்குறது, டிவியில் பார்க்குறது, நேரில் பார்க்குறது நல்லா இருக்குது. என்ன வெயிலாக இருக்கு? என்ன இல்லை, இப்போ அது ஓகே. இந்த இடம் நல்ல காத்தோட்டம். அதான் இங்கே ஓடேக தெரியாது. ரெண்டா ஒரு இடத்துல ரெண்டா தான் வெயிலாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஏன் நிப்பாட்டினாங்கண்ணா, இந்த இடத்துல போய்க்க இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பெரிய மாட்டு பட்டி உண்டு. இந்தா போயின பாருங்க, ஃபுல்லாக எங்களோட வாகனத்தை மறைச்சவ. இப்போ இதில் ரெண்டே வீடியோஸ் எடுக்க தொடங்குறோம். இப்படியோ நாங்கள் புதுக்குடியிருப்பு நோக்கி போகிறோம். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குண்டா? கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. இந்த வீதியோட போய்க்க கூடுதலாக சனத்தை காண முடியாது. ரோட் ஆனால் நல்ல கிளியராக இருக்கும். நாங்கள் இழுத்து கொண்டு ஓடிடலாம். நல்ல பெருசாக ஒரு நல்லா இருக்கு. இந்தியால பக்கம் எல்லாம் அந்த வயல் செய்கிற நேரம் வந்தோம்னா நல்ல பச்சை பசைலன்னு இருக்கு. அப்போ முந்தி இந்த மழை, அந்த வெள்ளம் அந்த டைமில் இதுக்கெல்லாம் ஃபுல்லாக இருந்தால் இந்தியாவில் பெருசாக தண்ணி நிற்கல. நாங்கள் இந்த பாதையில் வரையில. நீங்கள் வரவும் இல்லையா? சரி அண்ணா, ஓட போறீங்களா? நான் ஓடுவேன். கார் எடுத்து ஓடுனா தானே நீங்கள் ஓடுவோம். அதுதான் ஓடு வேறு வேண்டாம், இடத்துக்கு ரிஸ்க் இல்லை. நீங்கள் ஓடுறது எனக்கு இப்போ வெயிலாது உங்களுக்கு ஒரு டயர்டு தான் நான் ஓடுவேன். அதே திடீரென்னு நாங்கள் ஓடிக்க வந்துட்டு அந்த இதில் லைசன்ஸ்ன்னு கேட்டால் சும்மா இதே சாட்டில் இதாக கேட்க போகிறேன். நான் லைசன்ஸ் இருந்தால் இன்னும் கூடுதலாக பயமில்லாமல் நான் ஓடலாம். தான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இப்போ நீங்கள் இங்கே வரைக்கும் லைசன்ஸ் இல்லை, அது ஒரு முறையாக வச்சுருக்கேன். அது இப்போ இன்னும் அது ஒரு வருஷத்துக்கு இதுதான். அது அவங்க நல்லா தானே ஒரு வருஷம் அப்படி இல்லை, 1 மந்த்துக்கு தான் வெளியே. போன முறை அப்படி செய்ய மாட்டாங்க. இங்கே அப்படி செய்ய மாட்டாங்களா? ஒரு வருஷத்துக்கு ஒன்று கொடுக்க மாட்டாங்க. மந்த்லி தான் அந்த டைம் இங்கே ஐசி வச்சுருந்தா தான் நாங்கள் இயர்லிக்கு எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு மந்த்லிக்கு. இப்போ கிட்டடியில் வந்தாங்க எல்லாம் சொல்கிற விஷயம் ஒரு மாதத்துக்கு 15,000 கேட்கணுமா? ஆமாம், நான் பார்த்தேன். ஏர்போர்ட்டில் பார்த்தேன். ஒரு மாதத்துக்கு 15. ஆனால் முதல் போன முறை வரைக்கும் 2,000 ஏதோ. 2,000 ரூபா. நான் அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். அது ஓகே, இப்போ தேவையா நான் ரெடியூ பண்ணலாம். ரெடியூ பண்ணலாம் தேவையா. ஆனால் நான் எடுக்கிற ஐடியா இல்லை. அப்போ ஈஸி. இப்போ அதை வச்சுக்கொண்டு இப்போ இன்னொரு 2 எல்லாத்தையும் ஓடலாம். எடுத்து ஓடலாம். இப்போ இங்கே இது ஓகே. இப்படி ஓடுறது ஓகே. யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ள அங்கே தான் கஷ்டம். அங்கே கஷ்டம், இரவிலையும் கஷ்டம். யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ள வாழ ஓடலாம். நானும் மேனேஜ் பண்ணேன். பகலில் ஓகே, நான் சமாளிக்கக்கூடியா இருக்கேன். எனக்கு இரவில சரியான கஷ்டம். இரவில் அந்த முதலும் அந்த
லைட் ஓப்பன் இல்லை அது ஒரு ஹெட்டை போட்டுட்டு எல்லாரும் பாருங்க. அதுக்கும் இங்கே ஒரு சட்டம் பெற வரும் கட்டாயம் செய்யும். அது பெரிய மெட்டாங்களுக்கு அது சட்டத்தை சில பேர் அந்த மெக்கானிக் கிட்ட சொல்லணும். அந்த ஒரு லெவலுக்கு இருக்கு தானே, சில வேலை மெக்கானிக்காரங்க உயர்த்தி கூட்டி விட்டுருவாங்க. உங்களுக்கு தெரியும் இப்போ காரில் ஒரு லெவலுக்கு குறைக்கலாம் கொடுங்க. இப்போ இது எடுக்கிறாங்க இருக்கு சிலது அதே மேலே அடிக்கும், அது நான் குறைச்சி வராது. ஆனால் அப்படி இங்கே எல்லாத்துக்கும் இருக்கா, கொஞ்சம் 3 லெவல்லாம் இருக்கு. சில வேலை 1 விட்டாலே இது பண்ணு படணும். அவர் பாஸ் காட்டிட்டு போனவர் பார்த்துறீங்களா? ஏன் காட்டிட்டு போனவர் தெரியுமா? அங்கே நிற்கிற மாட்டோம். அங்கே வலிசார்கள் நிற்கிற மாட்டது. என்ன குழந்தைக்கல என்ன காட்டுறது, லைட் அடிச்சு காட்டுறது. லைட் அடிச்சு காட்டு அங்கே நிற்க நம்ம வெள்ள நேரம்னா இதெல்லாம் இந்த பாலம் எல்லாம் வரையலாம். நான் நல்ல காலம் யாழ்ப்பாணம் இல்லைக்குள்ள போயிட்டேன். அதுக்கு பிறகு எல்லாம் உடைச்சிட்டு இதெல்லாம் ஃபுல்லாக மேவி பாஞ்சு. இப்போ அடுத்ததான் உங்களை முக்கியமான ஒரு இடம் ஒன்று காட்ட போகிறோம். இந்த வெள்ளத்தால் புயல் வந்த கூட்டம் பாலம் உடைஞ்சி இந்தியாண்ட நிதியில் போட்டு அந்த பாலம் வருது. இதில் ஒரு பாலம் ஒன்று வருது. அந்த பாலத்திட்ட போய்க்காண்டு இந்த எக்ஸ்பிரஸ் என்ன இது கேட்டு பார்ப்பேன். வேகத்தையும் குறைக்கவும் உடைஞ்சிருக்கா? இல்லை உடைஞ்சிருக்கு. என்ன இல்லை இஞ்சால பக்கம் செய்கிறாங்களே ஏதோ. நான் நினைச்சேன் ஒரு பக்கம் தான் திறந்துக்கிறாங்க, இங்கால பக்கம் போயிடலாம். அதுதான் அங்கால பக்கம் எல்லாத்தையும் கலட்டி விட்டுக்கிறாங்க. அது பார்த்தா நான் உடைஞ்சிட்டேன் நினைச்சேன். சத்தத்தை பார்த்ததோ எப்படி இருக்கு? அதான் எப்படி இருக்கு? இதால கலட்டி இந்த வேலைகள் செய்யணும் பாருங்க. அதான் தெரியல. ஆர்டிஐ கார் வந்து வேலை செய்யலாம். இப்போ அவசரத்துக்கு தற்காலிகமான இதை தானே போட்டுட்டு போனவங்களாகும். ஆனால் சத்தம் எப்படி இருந்தது? இதே மாதிரி சேம் பாலம் தான் அங்கே இருக்கு தெரியுமா? முல்லைத்தீவு ரோட்லையா? உங்களுக்கே தெரியாது. சரி, ஆனால் இப்படி இது என்னென்னா அந்த தாடையல் சத்தம் போடுது. அந்த இது ஸ்கூட்டையில் சில வேலை நீண்ட கால பாவனைக்காண்டி அப்படி விட்டாங்களோ யாருக்கு தெரியும். அதான் அந்த பாலத்தை விட இஞ்சால ஒரு பாலம் வருது. 5-6 வருஷமாக போட்டு கொண்டிருக்கிறாங்க இந்த பாலம். இந்த பாலம் தான் 5 வருடத்துக்கு மேலால் போடுறாங்க. இது பெரிய பாலம். இல்லை இதுக்காண்டி தற்காலிகம் போட்டவங்க. அது உடைஞ்ச உடனே எவ்வளோ வடிவாக இருக்கு. பச்சை பசையிலாண்டு இப்போ தான் நாங்கள் சோலையான பகுதிக்கு வந்துக்கிறோம். அதோட நெல் அறுவடை செஞ்ச அப்புறம் இதில் காய வருகிறோம். இந்த சீசனுக்கு மழையும் வந்து வருது. அது பெரிய ஒரு கஷ்டம் எனக்கு. இப்போ டப்புன்னு மழை வந்தால் வந்து இது எல்லாமே வந்து பாவம். இப்போ நாங்கள் போகிற இடம் என்னென்னு ஞாபகப்படுத்தி பாருங்க. பார்க்க தெரியுதா? யோசிக்கிறாரா? இனி தான் தெரியும். தேக்கங்காடு. அதான் அம்மாக்கள் வச்சது தானே. என்ன இது வச்சு இது சும்மா தெரியாம இவ்வளோ இதுக்குள்ள இருக்கு. கேம்ப் ஒன்று இப்பவும் இருக்கும். பெரிய கேம்ப். உருத்திரபுரம், வள்ளிபுரம், தேவிபுரம், உடையார்கட்டு
அது இதெல்லாம் தாண்டி கைவேலிக்கு வந்துட்டோம். ஜெரிண்ட வீட்டை போகிற ஒழுங்கைக்குள்ள திரும்பிட்டோம். தெரியும், இதுக்கெல்லாம் நாங்கள் ஆனால் மழைன்றாலும் இந்த இடத்துல தாண்டி நிற்காண்ணா. இந்த வீதியை பாருங்க எப்படி மணலாக இருக்குண்டு. ஆனால் எல்லா இடம் வந்து நல்ல பச்சை பசையிலான்னு சோழியாக இருக்குது பாருங்க. அதான் பெரிய இந்த இதுதான் வந்து ஜெரினுடைய வீடு. மற்றது கேட்பீங்கள் நாங்கள் தனியாக வந்தனாங்கன்னு. நாங்கள் 2 பேரும் தனியாக தான் வந்தனாங்க. ஏன்னா வந்து ஜெரின் நேற்றே வந்து வீட்டை வந்துட்டார். அப்போ நாங்கள் சர்ப்ரைஸாக இருக்கணுமெண்டு வந்துட்டோம். ஆனால் நாங்கள் வர்றது தெரியும், ஆளுக்கு வந்து தெரியும். வேலை நடக்குது என்ன, ஒரே வேலை தான். அங்கே இருக்க வேலை இல்லை, இங்கே வந்ததான் வேலை. நாங்கள் தனியாக வந்தனாங்கன்னு. நாங்கள் 2 பேரும் தனியாக தான் வந்தனாங்க. ஏன்னா வந்து ஜெரின் நேற்றே வந்து வீட்டை வந்துட்டார். அப்போ நாங்கள் சர்ப்ரைஸாக இருக்கணுமெண்டு வந்துட்டோம். ஆனால் நாங்கள் வர்றது தெரியும், ஆளுக்கு வந்து தெரியும். வேலை நடக்குது என்ன, ஒரே வேலை தான். அங்கே இருக்க வேலை இல்லை, இங்கே வந்ததான் வேலை. எங்களை கண்ட உடனே வேலை செய்கிறவன் நடிக்கிறான். அண்ணா எங்களை கண்ட உடனே வேலை செய்கிறவன் நடிக்கிறான். கட்டிடம் வலும்பிட்டு கடை. அன்றைக்கு நாங்கள் போன முறை வரைக்கும் வந்து அத்திவேரம் போடப்பட்டதுன்னு. இப்போ ஃபுல்லாக வந்து பெரிய கடை தானே என்ன, ஒரு ரூமும் ஒரு கடையும் சரிங்களா? அங்கால ஒரு ரூமும் மேலே இந்த மாவு வெட்ட வேண்டி வரப்போதே கொஞ்சம். அந்த கப்பு மட்டும்தான் தட்ட வேணும். என்ன ஃப்ளாட்டை போட்டு விடுவோம் என்ன? இவன்ட்ட கேட்டால் தான் இஞ்சி வாடா. இவன் வந்து இப்போ ஃபோன் வந்த உடனே உண்ட டிஷர்ட்டை போட்டுட்டு வேலை செய்கிற மாதிரி நிற்கிறான். என்ன நான் உண்மையாக வேலை செய்கிறேன். இப்போ இல்லை, இவனும் வேலை செய்யலை தானே. ஓயில் எக்ஸாமா? எவ்வளோ பெருமையாக கேட்டேன். சின்ன பிள்ளைகளோட போய் ஓயில் எக்ஸாம் எழுத என்ன ஃபீல் பண்ணி இதை பெருமையாக சொல்கிறேன். கருப்பாக இருக்குமா வருவா, அதுக்கு ஒரு பெருமை. கேமராமேனுக்கு லீவ் வர்றாங்க. நீங்கள் வேலைக்கு எடுத்துட்டீங்க. நீ ராஜா மாதிரி களைச்சு போயிருப்பா. குடி குடிச்சு தாட்டிக்கிறாரு. இதே குடி. சரி, இதான் வந்து கட்டப்படுற கடை. என்ன சரி, முக்கியமான ஒரு சம்பவத்துக்கு தான் நாங்கள் இங்கே வந்தாங்க. சம்பவம் பிறதான் சொல்லுவோம். திடீர் முடிவு என்ன, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்ற நடையில் வீட்டை போகிறோம்னு சொல்லி வந்துட்டு என்ன செய்கிறீங்கன்னு பார்க்குறேன். சரி, இங்கால வந்து இந்த வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இதில் இந்த கோழி இறைச்சி விற்கிற மாதிரி, அங்கால உரங்கால் விற்கிற மாதிரி. என்ன எனக்கு வேணா ஸ்டைல இது என்ன இது என்ன மண்டை. சரி, என்ன சம்பவம்னா வந்து இப்போ நாங்கள் வந்த நேரம் வந்து அம்மா இல்லை. ஐயோ, அவர் வேலை இந்த உன்னையும் சேர்த்து போட்டு குழச்சி விடுவோம். டேய், உன்னையும் சேர்த்து போட்டு குழச்சி விடுவோம். கதை என்னடா, என்னதான் கேட்குறேன்டா. உன்னையும் போட்டு குலைக்க போகிறோம். இதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் போட்டு குலைக்கிறோம் நாங்கள். இந்த இளநீ கேட்டாரும் இளநீர் ராக்க போகிறோம். ஹலோ ஹலோ, என்ன வளர்ந்துட்டீங்க? சஞ்சனா மேக்கப் இல்லாம. ஹலோ, ஹாய், இங்கே வாங்க. எங்கே எல்லாரும் என்ன செய்கிறீங்க? எல்லா டீமும் உள்ளா நிற்குதா?
எல்லாருக்கும் பள்ளிக்கூட லீவு. வேறு யாருன்னு தெரியுமா? ஆ இல்லையா? அவள் கேளு யாருண்டு. நீங்கள் யாருன்னு தெரியுமா அவருக்கு? ஆ அண்ணா யாருன்னு சொல்லுங்க. தங்கச்சி இவர் யாருன்னு சொல்லுங்க. தங்கச்சின்னு சொன்னீங்க, முக்கியமாக விட்டுட்டீங்க. வாங்க வளர்க்குற தங்கச்சின்னு சொல்லுங்க. அவள் வளர்ந்துட்டு போல என்ன ஆட்டவா ஆட. ஹலோ, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆ விளையாடி கொண்டு வந்தீங்களா? பள்ளிக்கூடம் லீவா? ஏன் லீவு? டேய் இப்படி நிற்கிறாடா, இறங்குடா கீழே. அண்ணா இவ்வளோ நேரம் வேலை செய்தவனா? இல்லை என்ன இப்போ ஃபோன் பண்ணினா அப்புறம் தான் வேலை செய்கிறான். பார்த்தியோ, உனக்கு ஏதோ வேண்டி தந்துக்கிறான். உனக்கு ஏதோ வேண்டி தந்துக்கிறான் அப்படி சொல்ல சொல்லி. அண்ணா எப்படி இருக்குடாம்? குளிர்மையாக இருக்கா? காணி ஒன்று வேண்டுமா வாங்க? காய்க்கும். ஹலோ, இங்கே வாங்க. எங்கே ஒழிச்சிருக்கிறீங்க? வாங்க. ஏன் ஒழிக்கிறீங்க? நீங்கள் உங்களை வீடியோவில் போட்டு உங்களோட சொந்தக்கார எடுத்து என்னோட காய்ச்சவே இல்லை. வவுனியாவில் இருக்கிற உங்களோட சொந்தக்கார எடுத்து என்னோட காய்ச்சவை. வவுனியாவில் உங்களோட சொந்தக்காரர் இருக்கா? காய்ச்சவன் அவர் தீவண்ணாவை தெரியும். உங்களோட அப்பாவுக்கு என்ன பேர்? என்ன பேர் உங்களோட அப்பாவுக்கு? சொல்லுங்க. என் அப்பாவுக்கு என்ன பேர்? தீவண்ணாவை தெரியுமென்னு சொல்லி காய்ச்சவன். உங்களையும் தெரியுமென்னு சொல்லி காய்ச்சவன். நீங்கள் பள்ளிக்கூடம் போகாம நிற்கிறீங்களா? உங்களை குடிக்கட்டாமன்னு சொல்லிட்டவன். லீவா? எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 4ஆம் ஆண்டுக்கு லீவு கொடுக்குறது இல்லையே. பெரிய ஆக்கள் தானே லீவு. இல்லை, உனக்கு லீவ் இல்லை. நீ நின்றுட்டுற. உனக்கு லீவ் இல்லைடா. லீவ் இல்லைடா உனக்கு. நீ கட் அடிச்சிட்ட. நீ ஸ்கூல் கட் அடிச்சிட்ட. அம்மாங்க வெளியே போட்டாவா? அப்போ கோழி வண்டு நாங்கள் வந்துருக்கிறோம். நீங்கள் அம்மா இல்லையாண்டா இல்லைத்தா கேட்க. ஐயோ அண்ணா இருங்க தாகும். அண்ணாவை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஊஞ்சல் ஒன்று இருக்குது. சாரியால் கட்டிட ஊஞ்சல் ஒன்று. நான் இருந்தால் தான் பிஞ்சிருந்து நீங்கள் இருக்கலாம். நல்லா இருக்கும் என்ன? அப்படியோ ஒரு காத்தோட்டப்பா ஆட. என்ன சொல்ல, இந்தியாவில் பகுதி அந்த காற்று வெக்க இல்லை, கடல் கரை வெக்க இல்லை. வெக்க இருந்தாலும் ஆகலும் அந்த எரிக்கிற மாதிரி வெக்க இல்லை. கூடுதலாக எங்கட பகுதியெல்லாம் சுற்றி கடல்லானே. கடல் அண்டைக்கு வந்து அந்த வெக்கை கொண்டே எரிக்கும். நல்ல மரங்கள் சுற்றி வேறு சோலைகள் இருக்கிறபடியாக வந்து இது மேலே வந்து இது இளநீ இருக்காமண்ணா. இளநீ வெட்டுவோமா? இளநீ வந்து இதில் எல்லாம் காய்ச்சி தான் நிற்கிதுண்ணே. இதில் தேங்காய் எல்லாம் இவையில் வந்து சொல்கிற தேங்காயை தாங்கள் வேண்ட இல்லையாண்டு எல்லாமே வந்து இங்கே காணி நல்ல இதாக தான் காய்ச்சிருக்கு. எத்தனை வயசு எனக்கு? விரல் சூப்பராயிட்ட. தடியடு வாவண்டா. உன்னை இளநீ பிடுங்க அப்போ கேட்டால் இங்கே நடிக்கிறேன் என்ன? சரி, இப்போ வந்து நாங்கள் இளநீ பிடுங்க போகிறோம். என்னென்னா வந்து வீட்டில் பெரியாக்கள் இல்லை. அப்போ ஃபுல்லாகவே வந்து சின்னாக்கள்லாம். இதுக்குள்ளே நிற்கிறதுலே நான் தான் ஒரு சின்ன ஆளுண்ணே. என்ன சஞ்சனா? ஆடா நின்று கொண்டு பிடுங்கலாம். வாடா, பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் சின்னனா கிடக்கு, பிஞ்சா கிடக்கு. அம்மா பேச மாட்டாவா? அப்போ குள்ளையே இறக்குவோம்மா. இங்கே கணக்கு பேர் நிற்கிறாங்க பங்கு போகிறேன்னா. மூன்று தான் குடிப்பேன் கொண்டு பார்த்தேன். வந்த உடனே இங்கே வீடுகளில் எல்லாம் வெட்டி தரைக்கிறான் வண்டி ஜோசிமே. என்ன நல்ல செவிலனியாப்பா. அம்மா பார்த்தா இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. வெட்டுறது இவர்றான். உங்களோட அம்மா அண்ணா வரைக்க சொல்லி கொண்டு வந்தவர். இளநீ கொண்டு குடிப்பா விட்டு. என்னண்ணா? ஓ பார்க்கலாம். கோழி குஞ்சு, கோழி கூடுகள். இதென்னா ஜம்புகா காய்க்கிறதோ பெருசாக காய். நீங்கள் காட்டுறீங்களா? வாங்க, என்ன காட்ட போகிறீங்க?
பாபா காட்ட போகிறீங்களா? ஐயோ, இங்கே உங்களை மாதிரி குஞ்சு குட்டி ஆகல் நிற்கணும். இதில் வந்து ஊர்கோழி ஆகும். ஊர்கோழியும் வந்து விட்டுருக்கணும். சஞ்சனா நீங்கள்லாம் காட்டணும். ஆ என்னத்தை காட்டுற எடுக்க என்ன இதப்போ பொறிச்சது? ஆ டேட்டெல்லாம் குறித்து தான் வச்சுக்கிறீங்க என்ன? சரி, இதில் வந்து முதலாவதாக போட்ட இந்த ப்ராய்லருக்கு தானே அதெல்லாம் வந்து விற்பனை ஆகிட்டு இப்போ அடுத்தது வந்து போடுறதுக்கு வந்து ரெடியாக நிற்கணும். என்னடா டாக் 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 ஆண்டா இந்த இவர் உங்களை பிடிச்சி கொண்டு போக போகிறார். அதுக்கு தான் ஆளை கூட்டியாந்துக்கிறார். தெரியும் இவரை பார்த்தா பயப்படுறியா? ஆ என்னடா சிரிக்கிறியா? பயப்படு. இவா அக்கா இவர் தம்பி கூட்டி கொண்டு வரணும்னா 2 பேரையும் ஜோடியாக தான் கூட்டி கொண்டு போகணும். சஞ்சனா யாரை கொண்டு போவோம்? இங்கே இவரை கொண்டு போகணும். இவரை மட்டும் எவ்வளோ அது விற்பம்? ஒரு விலையை சொல்லுங்கள், விலையை பேசி விற்று விடுவோம். எவ்வளோ அது விற்பம் தம்பியை? டேய் நீ சொல்லு, எவ்வளோ அது விற்பம்? இளைஞர் குடிப்போம் வாங்கண்ணா. வீட்டுக்குள்ளே இல்லை, வெளியே தான் நாங்கள் நிற்போமே. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இளநீ குலையை இறக்கிட்டோம். அது நீ தான் வேலை செய்த. இந்த மண்டையை வெட்டுறா. எனக்கு இந்த தலைமையர் போல வளர்த்துக்கிறாக்களை பார்த்தாலே இதாகுது. ஏண்டா எங்களுக்கு வளருது இல்லை, தொட விட மாட்டானா? அப்போ என்ன பிச்சு விடவா? இன்றைக்கு தொட தலைவரோட இளநிக்காண்டி நாங்கள் 2 பேரும் இளநீ குடிப்போம்ட்டா இங்கெல்லாம் லிஸ்ட்டில் ஆக்கள் நிற்கிறோம். அப்போ இதாகிட்டு அண்ணா என்ன சொல்லுது இளநீ? இனிப்பா இருக்கா? இல்லை இனிப்பு கூட இருக்கா? இது இளநியாக வர்றதுக்கு ஒன்று நாங்கள் இதான் கணக்கா நீங்கள் குடிச்சிட்டு இந்த பக்கத்தை இல்லை நீ அடி நானே செட்டு விளையாட அண்ணா தீவண்ணா தெரியும் ஒரு ஆள் பவனியாவில் என்னோட எடுத்து காய்ச்ச உங்களுக்கு தெரியுமா உண்டு யோசிக்கிறேன். தண்ணி குடிக்கிறீங்க, காசு வச்சுக்கிறீங்களா? 100 எங்க 100 இளநீ என்ன வேறு இருக்கு? ஆ இளநீ என்ன வேறு இருக்கு சொல்லணும். இளநீ என்ன வேறு இருக்கு? ஆமா, இளநியை விட தலை பெருசா இருக்கு. இல்லை எவ்வளோ தான் கிடந்த கொஞ்சம் சீனி கொஞ்சம் கலந்து விடுவோம். என்ன உப்பு கலந்து உப்பு மிளகு தூள் போட்டு குடிக்கும். நல்ல தண்ணி. நீ ஏதோ வேலை பார்க்குற தண்ணி விடுறேன் அந்த தென்னை மரத்துக்கு. அடா கூட தண்ணி விடுறதுக்கு இருக்கு வழுக்கம் இருக்கு. நீ குடிச்சிட்டியா? நீங்கள் தான் குடிக்கணும். அதான் நான் மாட்டிக்கிறேன். நீங்கள் வாங்கன்னு மரியாதை வைக்கிறேனா? ஏதோ நடந்துட்டு பின்பக்கம் திரும்ப எல்லாரும் பள்ளிக்கூடம் போகாம நிக்கிறீங்க. என்ன எல்லாரும் பள்ளிக்கணுங்க பள்ளிக்கூடம் போ. அப்படியே ஒரு அவா கொண்டு இங்கே இருந்து வலிக்கிட்டீங்கன்னா சரி, அங்கே ஹைவேலி ஒரு ஆள், ஸ்விக்ஸி ஒரு ஆள், இங்கே வரணும். பாடசாலை மாதிரி கொண்டு விட சொல்கிறேன். சரி இல்லை நீ குடிச்சிட்டா இப்போ வந்து கிளிநொச்சிக்கு போயிட்டு வந்து நாங்கள் வர்றதுக்கு முன்னா அது நாங்கள் காணொலியில் காட்டையில் அண்ணாண்ட ஒரு தனிப்பட்ட விஷயம் காரணமாக போயிட்டு வந்து நாங்கள் அப்படியோ வந்துட்டு இங்கே புதுக்குடியிருப்பில் இப்படி பார்த்துட்டு இங்கே இருக்கிற விஷயங்களையும் பார்த்துட்டு அப்படியே ஜெரின்வட்டையும் வந்துட்டு நீ வந்து வவுனியாகவும் அடுத்தது போக வேண்டியிருக்கு. அங்கேயும் வந்து போகிற வழியில் இப்படியோ வந்து நாங்கள் என்ன வீடியோஸில் பார்த்தேன் எல்லாரையும் ஒரு கடையரையும் சந்திச்சுட்டு போக வேண்டிய அதாவது வந்து நாங்கள் எங்களை இதில் தான் கவர் பண்ணுறோம். அதோட அண்ணாண்ட தனிப்பட்ட விஷயங்களை வந்து நாங்கள் இதில் அவன் அனுமதி இருந்தால் மட்டும்தான் அதுகளை போடுவோம் வேண்டாம்.
அது லேட் போடுவாடு அவள் கிளிநொச்சியில் போய் ஒரு ஆக்களை சந்திச்சு அதே மாதிரி அடுத்தது வவுனியாவுக்கும் போகணும். இதை முடிச்சுட்டு அப்படியே போவோம். எத்தனை மணிக்கு போகிற மட்டும் தெரியும். என்னது என்னது என்ன சொல்லு சொல்லு. நின்றுட்டா அது நின்றாலும் எடுக்கும், நின்றாலும் மூக்கெல்லாம் அங்கே எடுக்கும். இங்கே 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 ரைட். அப்படியோ என்ன நீ குடிச்சிட்டோம். இனி டவுனை போய் ஒருக்கா பார்த்துட்டு வருமா? புதுக்குடி டவுன் என்ன மாதிரி கடைசி எப்போ புதுக்குடிக்கு வந்தீங்க? உண்மையாவா? அந்த கிளிநொச்சி முல்லைத்தீவு அங்கே கிளிநொச்சி வவுனியா அங்கால பக்கம் எல்லாம் போயிருப்பீங்க. இஞ்சால பக்கம் அதான் இஞ்சால தேவையாண்டா மட்டும்தான். இது எப்படி இருக்குடாங்கல்லாம் இல்லை வந்ததுல அப்படிதான் சொல்லி கேட்டுக்கிறோம். திருப்ப அதை தான் கேட்குறேன். நான் நல்ல குளிர்மையான இடங்கள் இங்காலையெல்லாம் இந்த விவசாயம் செய்கிறதுக்கு நல்ல செழிப்பாக இருக்கிறதுக்கு நல்லது. அதோட ஆடு மாடு வளர்த்து ஒரு இயற்கையான சூழலில் வாழ்கிறதுக்கு இந்த இடங்கள் நல்ல இடங்கள். என்ன வெயில் தெரியலை. வெயில்னா ஆனால் அந்த வெக்கையாக தெரிய. நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து இதாக கேட்க எங்களுக்கு அந்த வெக்கையை ஒரு உணரக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ தெரியலை. சரி நாங்கள் எப்படியோ புதுக்குடியிருப்பு டவுன் புதுக்குடியிருப்பில் வேறு என்னடா பார்க்கலாம்? என்னடா உங்களோட புதுக்குடியிருப்ப கேட்குறேன் நீ முல்லைத்தீவில் தான் மட்டும் ஒரு பீச் ஒன்று ஒரு பார்க்கணும் பார்க்கணும் டெவலப்மெண்ட். அந்த பார்க்குக்கு போனாங்க. என்னன்னாங்க போனவங்க பட்டத்திருவிழாக்கு பட்டமே இல்லையாங்க. அப்போ எத்தனாம் தேதி திரும்ப பள்ளிக்கூடம் தொடங்குது? 3ஆம் தேதி. அது மட்டும் கூட கலாட்டா தானே? 2-3 கிழமை லீவு வருதா இந்த மிஸ் பாப்பாவா என்ன? சரி அப்படியே டவுனுக்கு நாங்கள் போயிட்டு வருவோம். சரி நாங்கள் வந்த நேரம் மழை பெய்யுது. மழை தூர தொடங்கிட்டு அப்படியோ இங்கே சாப்பிட சொன்னோம். அம்மா சாப்பிட்டுட்டு அப்படியே வலிக்கிறோம். ஆக்களை பிடிக்க முடியுதுல்ல வீட்டை வந்தா. வீத்தி முதலாளியானோட ஆளை பிடிக்க முடியல. கடைக்கு போயிட்டு வந்துருக்கிறோம். நல்லா ஒரு கோழி பண்ணியை தந்துதான் தந்தது. கொஞ்சம் வயசு குறைஞ்ச மாதிரி கிடக்கு. அதான் வந்து நான் முதலாளிய வீட்டுக்காரர் காடையில் இவர் வயசு குறைஞ்ச மாதிரி ஆகிட்டு. என்ன அம்மாவுக்கு வயசு குறைஞ்சிட்டு கோழியெல்லாம் கொடுத்துட்டீங்க என்ன வர மாதிரி? முதலாவதுட்டு கொடுத்தாச்சு. அடுத்ததுக்கு சுண்ணாம்பு போட்டு சுண்ணாம்பு போட்டு சுண்ணாம்பு போட்டு இது பண்ணியிருக்கேன். எவ்வளோ காலத்துக்கு அப்படி இருக்கணும்? ஒரு 15-20 நாள் இருந்தா எடுத்து விட்டுருக்கோம். இவன் கொஞ்சம் கூட தானே இந்த மாதிரி கொஞ்சம் முடியட்டுமாமா. அப்படியே பேசாம அப்படியே கொடுத்து கொண்டே இருந்தேன். இப்போ ஒரு கொஞ்ச நாள்ல விட்டா கூடிய மாதிரி இருக்கும். ஒரு 15-20 நாளாவது கூட கிருமி தாக்கம். ரைட்டு. மற்றது அந்த அடுத்த குஞ்சு விடையக்கு இஞ்சால மேஸ் எல்லாம் விற்கக்கூடிய அதுக்காக வேண்டித்தான் கடையை ஓப்பன் பண்ணி போட்டு எடுத்து விட்டா எங்களுக்கு இதுங்க ஓப்பன் பண்ணி போட்டு எடுத்து விட்டா எங்களுக்கு ஒரு இது அண்ணா செல்வம் அண்ணா எங்களோட நலம் விரும்பி கிளிநொச்சி போனவர் அப்படியோ பவுனியாகும் போக வேண்டி இருந்ததை இப்போ இது இஞ்சால வந்துட்டு அப்படியோ போக விட்டுட்டு நான் இப்போ அந்த தெரியுமா நீங்கள் எங்களை குடிக்கொண்டு போனீங்க வள்ளி போனப்பா அந்த காலையில் அதை நினைவு வாங்கிலான்னு இருக்கிறேன். நிற்கிறேன் கொடுத்துட்டு வரேன். நீங்கள் வந்துட்டீங்க தகவல் கொடுத்துட்டீங்க. நான் கேட்க என்னோட நான் அவரோட கதை கேட்க நீங்கள் வாரீங்கியாமன்னு தான் சொன்னேன். சொன்னது வந்துட்டீங்களா அவ சொல்லிட்டு வந்துட்டீங்க. அதுக்கு நான் சொல்லவே இல்லை வேற மாதிரி. ஆனால் அவரும் நல்ல பண்ணை சம்மந்தப்பட்ட இதுகளில் இருக்கார். நீங்கள் தேவையான அவர்களோட தொடர்பு கொண்ட அந்த ஒரு விவசாயம் இதழ் சம்மந்தப்பட்ட இதழ் பெற்றுக்கொள்ளலாம். சரி சந்தோஷம். விட்ட போகிறோம். நீங்க மரக்கறியாவே நாங்க மஞ்சள் அது நீங்க சாப்பிட்டாச்சு. என்னென்ன பிரச்சனை? மரக்கறி. ஏன் மரக்கறி? வெள்ளிக்கிழமைன்றபடியா மரக்கறி வேற லெவல் சாப்பாடு சாப்பிடுது. ஆனா நல்லது. ஆனா என்ன பிரச்சனைன்னா இன்றைக்கு நாங்கள் வந்த நேரம் மழை பெஞ்சிருக்கு. நல்லாக்கள் வந்தா ஒரு இடத்துல மழை பெய்யும் சொல்லுங்கண்ணா.
இல்லை கிட்டத்தட்ட 28 29 புயல் வர போன்னு சொல்கிறாங்க. அதுக்காக ஒரு ஆரம்பமாக இருக்கலாம். எல்லாம் ரெடியா? புயலா லீவு இல்லைன்னா பள்ளிக்கூடம் லீவு. சஞ்சனா இப்போவே 4 நாள் லீவு. சரி இப்படி சாப்பிட்டுட்டு அடுத்த இதில் போய் பார்க்கணும். வேறு என்ன விசேஷங்கள் ஏதாவது இருக்கா? கல்யாணம் இல்லை அதுக்கு மூத்த ஆள் ஒரு ஆள் வேற விட போகிறவா அவர் வந்த பிறகு இப்போ தம்பி வர இப்படியோ நாங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்த பயணத்தை வந்து தொடர போகிறோம். அடுத்தது என்ன நடக்குது என்ன எல்லாமே இருக்குன்றதை தொடர்ந்து பாருங்கள். எங்களோட சேனலுக்கு வந்து யார் புதுசாக வந்த மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட போகிறோம். அடுத்தடுத்த காணொலியெல்லாம் நாங்கள் உடனே வரும். அப்படியே நாங்கள் வலிக்கிட்டுட்டோம். நீங்கள் பேன் உள்ள கொண்டு போகிறதுக்கு கதவு திறந்துறீங்க. அது சரி. தென்னை மரம் எல்லாம் மட்டும் இந்த தென்னை மரம் இந்த தென்னை மரம் மொத்தத்தில் விளாடு. நாங்கள் போக போகிறோம். என்னண்ணா பாய் சந்தீபா. ஓ சரி அடுத்த என்னெல்லாம் நடக்குதுன்றது அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய வரைக்கும் சந்தீபா.